Yo, what's up folks? இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரூவல்லூர் பாறை பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க போகிறோம். இந்த 133 அடி ஸ்டாச்சுவையும் பார்க்க போகிறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கடல் வந்து ஒன்றா சேர்ற இடம். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் 3 ஒன்றா சேர்ற இடம். இந்த டிப்பில் நம்ம இருக்க போகிறோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம நடக்க போகிறோம். காய்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ், இதில் இப்படி நடந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த டோட்டல் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஓகேயா இல்லையா. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது, என் கேமராவை தள்ளுது, அந்த அளவுக்கு காற்று ஃபோர்ஸாக அடிக்குது. இங்கே வந்தீங்கன்னா இவங்கள மாதிரி நீங்களும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க ஃபோட்டோ எடுத்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நிற்க போகிறோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 7 மணி போல் வந்துட்டேன். 7 மணி போல் வந்து நாகர்கோயிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே கன்னியாகுமரி வந்திருக்கிறேன். வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கியூ. இது நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு மார்னிங். அங்கேருந்து வெயில் வேறு பயங்கரமாக வெயில் அடிக்குது காலையிலேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளேஸை தேடிட்டு கியூவோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே போகுது கியூ பெருசாக, அப்படியே பயங்கர லெங்க்தியான ஒரு லைனு. ஸோ ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கிட்ட வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 75 ருபீஸ் டிக்கெட்டு, இங்கே 300 ரூபா டிக்கெட்டு, 75 ரூபா டிக்கெட், 300 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. ஐ திங்க் இந்த 300 ரூபா டிக்கெட் வந்து ஸ்பெஷல் போல். நம்ம 75K போயிடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி வெயிலில் ரொம்ப டயர்டாகிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இங்கே வர்றப்ப வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்நாக் ஐட்டம். Finally, we are near to the ticket counter. There is a special ticket. 300 rupees ticket கொடுத்தாங்க. That entry is for special ticket. This entry is for just 75 rupees. So I gotta take this way. I think duration கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ள வந்தாச்சு. Anyway, நம்ம வந்து இன்னும் தூரம் போக வேண்டியது. Look at the whole thing. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. த திங் இஸ் இப்போ வந்து வெக்கேஷன் டைம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு 450, நான் ஏசி 350. எப்படின்னா ஸ்பெஷல் போட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் போட்ஸும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் வந்து 75 ருபீஸ். நான் உங்களுக்கு காட்டிட்டேன். டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் உள்ளே வந்தும் இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பேட்சாக தான் அனுப்புகிறாங்க போட்டில். ஓகே, ஃபைனலி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து காட்டலை. அது வீடியோவில் காட்டினா ரொம்ப லெங்க்தியாக போயிடும். ஓகே காய்ஸ், வெயில் கொளுத்துது, ஸ்கார்ச்சிங் சன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் த திங் இஸ் நம்ம இன்றைக்கி வந்து அந்த ட்ரூவல்லூர் ஸ்டாச்சுக்கு போகணும், கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கிறோம். காய்ஸ், ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். நம்ம வந்து போட் ஏற போகிறோம். நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ வந்து நம்ம போட்டு வந்துடுச்சு. சரி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்ம பட் ஃபுல்லாகனா ஃபுல்லாக கிடையாது. We have life jackets over here for safety. I don't know whether we are going to wear this or not, but I think the journey has started. வேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து உங்களோட சாய்ஸ், உங்களோட சேஃப்டியை பொறுத்து. பட் வேர் பண்ணிக்கிறது நல்லது. நான் இங்கே அப்படியே போட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்டை எடுத்துட்டாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்டல் கிளியராக ஆசமாக இருக்குது. நல்லா ப்ளூயிஷ் க்ரீனாக நல்லா பார்க்க நல்லா இருக்குது. கன்னியாகுமரி பீச் வந்து நான் முன்னாடி வந்திருக்கிறேன். இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டூரிஸ்ட் பிளேஸ், டூரிசம் வளர இடத்தையும் நல்லா நீட்டாக்கிட்டாங்க. ஓகே, அப்ரிஷியேட். க்ளீனாக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. எஸ்பெஷலி இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் க்ளீனாக இருக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே நல்லா இல்லை. எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரொம்ப. போட் ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஆடுது.
ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் திருவள்ளுவர் பாறை. ஓகே, திருவள்ளுவர் பாறை கிளாஸ் பிரிட்ஜு புதுசாக போட்டு ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. பிகாஸ் வெளியே நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. பீச்சை ஒட்டி கொஞ்சம் தள்ளி போய் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஓகே, போட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கயிறு போட்டு கட்டிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட இந்த கிளாஸ் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அப்படியே போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜில் வாக் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆசமான ஃபீலை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் guys. ஸோ ஃபைனலி வந்து இறங்கியாச்சு. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வாங்க அதையும் நான் சொல்கிறேன். 75 rupees கொடுத்து வந்தோமா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 rupees டிக்கெட் எடுக்கணும். இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 30 rupeesக்கு இன்னொரு இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னு. அதையும் நம்ம வாங்கியாச்சு. Here we go. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஏன் இப்படி தலையில் கை வச்சுருக்கிறேன்னா, தலைவலியெல்லாம் எடுக்கல, எனக்கு ஹெட்டேக்லாம் எதுவும் கிடையாது. காற்று பயங்கரமாக அடிக்குது. அடிக்கிற காற்று அடித்த இதில் என்னோடய ஹேட்டு 2 தடவை அப்படியே பறந்து போய் விழுந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஹேட்டை பிடிச்சிட்ருக்கிறேன். அதுவும் இல்லாமல் காய்ஸ், நீங்கள் சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கிறப்ப காற்று பயங்கரமாக இருந்துச்சுன்னா ஃபோனெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஷேக் ஆகுது ஃபோனு. அப்படியே ஷேக் ஆச்சுன்னா மேபி கீழே விழுவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்ப ஃபோனை பார்த்துக்கோங்க. லைட் வெயிட்டான ஃபோனாக இருந்தால் கேர்ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க கீழே. ஏன்னா இது ஃபுல்லாக பாறையில் செஞ்சது, ராக்கில் செஞ்சதுனால இந்த ஒயிட் பெயிண்ட் போட்ட கோடில் நீங்கள் இந்த லைனில் அப்படியே நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு தெரியாது. அதுக்காக தான் இது போட்டு வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே போவோம். பயங்கர ஹீட், இட்ஸ் டூ ஹாட். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஒயிட் இது இருக்குல்ல, ஒயிட்டு கோடு, இதை விட்டு வெளியே வந்து இப்படி காலை வச்சிங்கன்னா அப்படியே லைட்டாக நடந்து காட்டுறேனே. இப்போ பாருங்கள் என் ஃபீட்டை பாருங்கள் எப்படி அப்படியே செவந்துருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ மண்டபம் அப்படி இப்படின்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது பெருசாக. அதெல்லாம் நீங்கள் அது பார்க்குறது உங்கள் இஷ்டம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்தோட மெயின் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இடத்துல தான் 3 சீயோட இன்ட்ரோசெக்ஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3 கடல் ஒன்று சேர்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னியாகுமரியில் இது ஒரு ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே மெனி இந்தியன் பீப்புள் நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஓகே ஆல்ரைட் நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, நைஸ் அண்ட் டைடி, அப்படியே நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பயங்கர க்ரௌடு, எஸ்பெஷலி சம்மர்ஸில் வெக்கேஷன் டைமில் வந்து இங்கே வர்றது வந்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த இடம், காத்துக்கிட்டு இருந்த இடம் நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் நடக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இங்கே முன்னாடி இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அதுதான் ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயம் என்னை பொறுத்தவரை. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி கூட்டம் இல்லாமல் இங்கே இல்லை. ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்க கூட கேப் இல்லாத அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நடக்கிறேன், இதுதான் கைஸ் பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே நடக்க அப்படியே அடியில் அப்படியே சீ மேலே அப்படியே மிதந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல், ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். கிளாஸ் பிரிட்ஜை நல்லா கட்டியிருக்கிறாங்க, பரவாயில்ல. பட் நடு பார்ட் இந்த சென்டரில் மட்டும்தான் அந்த கிளாஸ் போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் கிளாஸ் கிடையாது, நார்மலான ஒரு இதுதான். நடுவில் மட்டும் கிளாஸ் நடக்கிறவங்க வேணா இதில் நடந்துக்கலாம். கிளாஸில் நடக்க வேண்டாங்கிறவங்க சைடில் நார்மலான இதுலேயே நடந்துக்கலாம். அப்படியே நடக்கிறேன், கீழே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே கடல் தெரியுது. கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த க்ரௌடு இவ்வளோ இருக்குது. அப்படியே இங்கேருந்து நடந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சு. இனி மேலே போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட இருந்து அங்கே பார்க்குறது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், கிளாஸ் பிரிட்ஜில் நம்மளால் ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நடக்க முடியல. ஏன்னா வந்து க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து வெக்கேஷன் டைமு. நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் ஜஸ்ட் எப்படின்னா வெக்கேஷன் டைம் இல்லாத டைமில் வாங்க. ஏன்னா இந்த டைம் வெக்கேஷனுங்கிறதுனால நிறைய சில்ட்ரன் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அதனால் ப்ளேஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, கிளாஸ் இல்லை, நடுவில் மட்டும் இப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் பிரிட்ஜ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பட் சின்னதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, நடக்கிறது பொறுத்தவரை கிளாஸ் பிரிட்ஜு நடக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆப்வியஸ்லி ஓகே, கிளாஸ் நல்லா இருக்குது, கிளாஸ் ஓகே நல்லா நீட்டாக போட்டிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அது ஏன் ரொம்ப சுருக்கி சின்னதாக போட்டாங்க அப்படிங்கிறது தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்திருக்கோம், திருவள்ளூர் மேலே திருவள்ளூர் பாறை ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ராக்லேயே செஞ்சுருக்கு. ஃபைனலி மேலே வந்தாச்சு. ஓகே, திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு கீழே நிற்கிறோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு 133 அடி, 133 feet above the sea level. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஹைட்டான ஒரு ஸ்டாச்சு. இது வந்து எப்படின்னா 2000 அந்த காலகட்டத்தில் கட்டினது, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செதுக்கி இது பண்ணது கிடையாது. எப்படின்னா சின்ன சின்ன பீசஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒன்று சேர்த்து ஃபுல்லாக போட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பெரிய ஸ்டாச்சுவாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பீப்புளெலாம் வந்து நல்லா மேலே ஏறின்னு நல்லா ஹாப்பியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அங்கே சிமெண்ட் பூசின இதெல்லாம் தெரியுது. இங்கே கீழேயும் பாருங்கள், அப்படியே இங்கே கீழே பாருங்கள் காய்ஸ், அப்படியே சிமெண்ட் பூசி ஒவ்வொரு பீஸாக அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து இந்த ஹோல் ஸ்டாச்சுவை கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பட் அந்த காலத்தில் இப்படி கட்டியிருக்கிறாங்க. இது இந்த ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு நல்ல தூரத்துலையும் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸையும் ஒவ்வொரு பீசஸையும் ஒரு துண்டாக பாறைகளை எடுத்து இந்த மாதிரி ஒன்றா பேஸ்ட் பண்ணி கட்டப்பட்டது தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடுக்குலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்லலாம் சிமெண்ட் போட்டு பூசி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, கிளாஸ் பிரிட்ஜ் வந்து நல்லா இருந்துச்சு, நடக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இல்லை நேரில் வந்து பார்த்தப்ப, பட் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வட்டக்கோட்டை ஃபோர்ட் போகிறோம். அங்கே போய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோவில் இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your Eldin Zweig signing off.